ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்எஸ் அக்வேரியம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ ரிங் ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ளூ ரிங் ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்து தான். ஏஞ்சல் ஃபிஷ் ஃபேமிலிங்கிறது ஒரு பிக் ஃபேமிலி. அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த ப்ளூ ரிங் ஏஞ்சல் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இது எங்கே கிடைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தோனேஷியா, வெஸ்ட் பசிபிக் ஓஷன் அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ஃபிஷ் வந்து நிறையவே கிடைக்கும். இதோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதோட கலர் தான் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ரிங்கு மாதிரி சுற்றி இருக்கும். அதனால தான் வந்து இது ப்ளூ ரிங் ஏஞ்சல் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ இன்ச்சஸ் வரைக்கும் வளரும்னு பார்த்திங்கன்னா 12 to 8 inches வரைக்கும் இந்த ஃபிஷ் வந்து வளரும். இதோட பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் அக்ரெசிவான ஃபிஷ் தான். காமனாக வந்து எல்லா ஏஞ்சல் ஃபிஷ்க்குமே அந்த அக்ரெசிவ் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் ஜோடியாக விடலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஜோடியாக விட முடியாது, சிங்கிளாக தான் விட முடியும். ஜோடியாக விட்டால் அது வந்து சண்டை போட்டுக்கும். ஆனால் நீங்கள் மற்ற ஏஞ்சல் ஃபிஷ் கூட இந்த ஃபிஷ்ஷை வந்து தாராளமாக வந்து ஆட் பண்ணலாம். உங்கள் டேங்க்கில் வந்து பார்க்குறதுக்கு இந்த ஃபிஷ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட டேங்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து நீங்கள் 3 feet டேங்க் சைஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். 2 feetல ஏன் வந்து வளர்க்க முடியாதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இதோட வாட்டர் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். எல்லாமே டெம்பரேச்சர், சாலினிட்டி, pH எல்லாமே கரெக்டாக இருக்கணும். டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கணும்னு நான் வந்து சொல்லிடுறேன். 24 to 28 Celsius வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். சாலினிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.02 to 25 வரைக்கும் இருக்கணும் சாலினிட்டி. pH லெவல் வந்து பார்த்திங்கன்னா 8.1 to 8.4 வரைக்கும் pH வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் வாட்டரில் வந்து மெயின்டைன் பண்ணிங்கனாலே தாராளமாக இந்த ஃபிஷ் வந்து உங்களால் வளர்க்க முடியும். இதோட டயட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஆம்னிவரஸ் சேர்ந்த ஃபிஷ். எக்ஸாம்பிளுக்கு என்ன ஃபிஷ் ஃபுட் கொடுக்கலாம்னா, ஆல்கே ஷீட்ஸ் கொடுக்கலாம், ஹை குவாலிட்டி ஏஞ்சல் பெல்லட்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரோசன் மைசஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃபிஷ் ஃபுட்லாம் கொடுத்திங்கன்னா இது வந்து தாராளமாக வந்து சாப்பிடும். உங்கள் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ்லாம் விடுறீங்கன்னா கரெக்டாக அவங்க ஸ்கேப் பண்ணிடுங்க. ராக்கு டேங்க்கில் கரெக்டாக அதுக்கு இடத்த கொடுத்து தான் நீங்கள் ஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கல்லுக்கடியில் தான் படுத்து வந்து தூங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.